ஹலோ மூலவர்ஸ் இயக்குனர் மதன் டைரக்ஷனில் டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் அண்ட் அனஸ்வரராஜன் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய வித் லவ் திரைப்படம் நிஜமாவே நம்ம பேக்கெட்லேருந்து கொடுக்கக்கூடிய 130 ருபீஸ்க்கு வந்துட்டு வேல்யூ இருக்குதா அண்ட் இந்த படம் நமக்கு வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த படத்தோட கதைக்கு போகிற முன்னாடி படத்தோட தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் வந்து நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷுவலி நமக்கு வந்துட்டு என்டர்டைன் பண்ணணும். ஸ்க்ரீன் இருக்குன்னா ஸ்க்ரீன் முழுக்க அந்த படம் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்துட்டு வாவ் செமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்டே நமக்கு வந்து சொல்ல தோணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம்னா இந்த படம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கொடுக்கல. ஏன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குன்னா இவ்வளோதான் படம் தருது. ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேப் இருக்குது, பிளாக்ல தெரியுது. அது வந்து நமக்கு வந்துட்டு படம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துட்டு இல்லாத மாதிரி இருக்குது. படம் வந்து நல்ல படமாகவே இருந்தாலும் இப்படி படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்தளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்த தேட்டரில் வந்துட்டு ஸ்க்ரீன் சைஸ் வந்து எப்படி இருந்தது, ரெண்டு பக்கம் பிளாக்காக இருந்ததா எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சதா அப்படிங்கிற மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பர்சனலி எனக்கு வந்து இந்த படம் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோன அபிஷன் ஜீவிந்த் வந்து தனக்கு பார்த்த பொண்ணை பார்க்கறதுக்காக கஃபேக்கு போகிறாங்க. கஃபேல போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேரும் ஸ்கூல் லைஃப்ல ஒன்றா படித்தவங்க. ரெண்டு பேரும் அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல லவ் பண்ணியிருக்காங்க. இவர் சீனியர், அவங்க ஜூனியர். இவங்க வந்து 12th படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காப்புல, ஹீரோயின் வந்து 10th படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காப்ப. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணி அவங்க லவ் பண்ணவங்களை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நிஜமாவே ரெண்டு பேரையும் சந்திச்சாங்களா அண்ட் சந்திச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைனர் ஸ்டோரி. உங்களுக்கு 96 அண்ட் முதல் நீ முடியும் நீ பிடிக்கும்லா, அப்படி பிடிக்கும் அப்படின்னா அந்த படமும் டெஃபினட்டாக பிடிக்கும். இந்த படத்துலையும் ஸ்கூல் லைஃப் போர்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஒரு லவ் இருக்குது, வளர்றாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் அதனுடைய பாஸ்ட் லைஃப்பை வந்து பார்க்கறதுக்காக பாஸ்ட் லவ் பார்க்கறதுக்காக ஒரு நீட்டாக வந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறாங்க, போய் சந்திக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு நல்ல எமோஷன்ஸான சீன்ஸ் இருக்குது. இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்துட்டு காமெடி ஃப்ளேவர் வந்து தூவி விட்டுருக்காங்க. காமெடி வந்து வேணும்னு தெரிஞ்ச மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. அப்படி போகிற போக்கில் லைட்டாக வந்து அப்படியே காமெடி வந்து தூவி விட்டுருக்காங்க. நம்ம மலையாள மூவிஸ் பார்க்கும்போது வந்து அந்த ஃபீல் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா வந்து மலையாள மூவிஸில் வந்து நிறைய படங்கள்ல வந்து பார்த்துருக்கேன், காமெடி வந்து வேணும்னு திணிக்க மாட்டாங்க. அப்படி போகிற போக்கில் ஷர்ட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே அந்த டைலாக்ஸ் வந்து தூவி விட்டுருவாங்க. நமக்கு வந்து குபீர் சிரிப்பு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நிறைய காமெடி போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அது அவள் ஒரு வாழா சாங்கோட அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க இந்த படத்தில். அண்ட் அந்த சீன்ஸ் அண்ட் அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், அந்த பர்டிகுலராக அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும், நிஜமாவே வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அந்த தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த பெட்டி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லைன்னா இன்னும் நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து சின்ன லைட்டாக கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலி வந்து முதல் நீ முடியும் நீ வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு வேற லெவலில் ஸ்கூல் லைஃப் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து கிஷன் தாஸோட ஃப்ரெண்டாக வரக்கூடிய சைனீஸ் கேரக்டரோட அந்த ரைட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சைனீஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. டெஃபினட்டாக மூவி லவர்ஸ்க்கு தெரியும் அந்த முதல் நீ முடியும் நீ படத்தில் வரக்கூடிய சைனீஸ் கேரக்டரோட ரோல் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த சைனீஸ் கேரக்டர் தான் வந்துட்டு இங்கேயுமே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக வராப்ல. அப்படிங்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு மைண்டு வந்து முதல் நீ முடியும்னு தான் போகுது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு எவ்வளவு பக்கபலமாக ஸ்ட்ராங்காக இருக்காரோ கடைசி வரைக்கும், இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லைஃப்பில் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காப்புல. ஒரு பிரச்சனைனால வந்து பிரிஞ்சிருந்தாரு. பட் கடைசி திரும்ப வந்துட்டு சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அழுதாங்க. அந்த கடைசிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்துட்டு இவர் நிற்கிறாரு. ஸோ எனக்கு வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் கேரக்டர் வந்து எனக்கு அந்த படத்துலேருந்து எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பாலாஜின்னு ஒரு வரலா சச்சின் ரோலு. ஸோ அந்த சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நீ முடியும் நீல டிஜே ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் அந்த டிஜே அந்த ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவருமே வந்து டக்குன்னு இந்த படத்தில் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஹோல்டராக வரும்போது இந்த கேரக்டர் நமக்கு அந்த படத்தில் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் டக்குன்னு தோணுச்சு. மேபி இந்த ரெண்டு கேரக்டரையும் ஒரு வேளை மாற்றிருந்தா அந்த படம் இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பர்சனலி தோணுச்சு. டெஃபினட்டாக நீங்கள் முதல் நீ முடியும் நீ பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா Z5 OTTல இருக்குது, மறக்காமல் அந்த படத்தையும் லைட்டாக பார்த்துருங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் டேரக்டராக இருக்கிறதுனால ஒரு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்து நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்தெந்த சீனுக்கு எப்படி எப்படி நடிக்கணுங்கிறத வந்துட்டு செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதாக தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா இருக்குது, அந்த ஆக்டிங் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயினை பற்றி கேட்க வேண்டாம், அனஸ்வரராஜன் நடிப்பு என்ன காட்டிலும் மூவியில் ஒரு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட எல்லா படங்களும் டெஃபினட்டாக நீங்களும் பார்த்துருப்பீங்க.
அவங்க ரேகை சித்திர படமாகட்டும், குருவாயூர் அம்மல் நடைகள் படமாகட்டும், வியாசன சமேத பந்தமித்திரர்கள் படமாகட்டும், அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித் லவ்ல வந்துட்டு மோனிசாங்கிற கேரக்டரில் அடிச்சு தொம்சம் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. எப்படி நீங்கள் வந்து 96 ஜானுவை வந்து மறக்க முடியாது, அதே மாதிரி வித் லவ் மோனிஷாவை வந்து டெஃபினட்டாக 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சினாலும் வித் லவ் அப்படிங்கிற ஒரு மோனிஷா கேரக்டரை வந்து டெஃபினட்டாக வந்துட்டு பின்னாடி பேசுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக கொடுத்துருக்காங்க. டேரக்டரோட ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸ்கூல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத பொண்ணு, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், ஃபெயில் ஆகக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ரைட்டப்பில் எழுதியிருக்காங்க. பட் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்தையுமே ஏற்று நிற்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பாலாஜிங்கிற கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி இருக்கும் போது தான் லவ் பண்ண பையனை வந்துட்டு யாராவது கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி ஏற்று நின்று அவங்கள்ட்ட வந்து சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அப்போ சின்ன பிள்ளைலே 10th படிக்கும் போதே அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடியே சொன்னது தான் சைனீஸோட கேரக்டர். சைனீஸ் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து எப்பவும் போல வந்து நடிச்சு சும்மா பட்டை கிளப்பி எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் ஆர்ஜி ஆனந்த் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் வாத்தியாரா வராப்புல. வாத்தியாரா வரக்கூடிய சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அதுவும் அந்த ஒரு சீன்லலாம் கல்யாண மண்டபத்தில் வந்துட்டு ஹீரோட்ட ஒரு சில விஷயங்கள் பேசும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷன் சீக்வன்ஸ் மாதிரி தான் இந்த இது இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலி தோணுது. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டேரக்டரான ஷான் ரோல்டன் வந்துட்டு கேட்க வேணாம் மனுஷன் வந்துட்டு மியூசிக்கில் வந்து பின்னி பெடல் எடுப்பாப்ல. அண்ட் இந்த படத்துக்கு இந்த லவ் கொஷன்ஸ் அந்த மாதிரி வேற லெவலில் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோ வந்து யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஒரு பாட்டு வந்து யுவனை வந்து பாட வச்சிருக்காப்ல. அது வந்து தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நமக்கு வந்து ஃபீல் ஆன மாதிரி தான் இருக்குங்க. இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் வந்து எனக்கு வந்து பர்சனலி பிடிச்சது. சுரேஷ்குமாரோட எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சில சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கும்போது திரும்புற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்தாக்க ஹீரோவும் அனஸ்வரராஜனும் டக்குன்னு அந்த பஸ் சீக்வன்ஸில் வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க திரும்புற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிரான்சிஷன் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் வச்சிருக்காங்க. ஸ்கூல் லைஃப்பையும் அண்ட் கரண்ட் லைஃப்லையும் வந்து கம்பேர் பண்ணி ரொம்ப அழகாக வந்துட்டு எடிட் பண்ணி விட்டுருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96 அண்ட் முதல் நீ முடியும் நீ படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஸ்கூல் லைஃபோட நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும், லவ் சீக்வன்ஸ் இருக்கும், அண்ட் வளர்ந்ததுக்கப்புறம் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா? டெஃபினட்டாக அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா அந்த படத்தை நியர்பை தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.